பண்டைய காலத்தில் பாரத தேசத்தின் ஒரு அமைதியான கிராமத்தில் ருக்மிணி என்ற பெயருடைய ஒரு தீவிரமான கிருஷ்ண பக்தை வசித்து வந்தாள். அவள் கிருஷ்ணரை தன் உயிரினும் மேலாக நேசித்தாள். அவளுக்கு எப்போதுமே ஒரு கேள்வி மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. கிருஷ்ணா, உலகை படைத்த நீ ஏன் எல்லா மாதங்களிலும் மார்கழியை மட்டும் விசேஷமாக நான் மார்கழி என்று பகவத்கீதையில் கூறினாய்? எல்லா மாதங்களுமே உன் படைப்புகள்தானே? ருக்மிணி அந்த பதிலை தேடி பல குருமார்களிடம் சென்றாள். வேதங்களை ஆராய்ந்தாள். ஆனால் அவளது மனதிற்கு பிடிக்கும் முழுமையான காரணம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் மார்கழி மாதம் பிறந்தது. வானம் மெல்லிய பனியால் மூடப்பட்டிருந்தது. குளிரும் அமைதியும் நிறைந்திருந்தன. மார்கழி மாதத்தின் சிறப்பியல்பு என்னவென்றால், அது தியானம், அதாவது தவம் மற்றும் பக்திக்கு உகந்த மாதம். அந்த அதிகாலையில் ருக்மிணி தனது கிராமத்தின் கிருஷ்ணர் கோவிலை நோக்கிச் சென்று கொண்டிருந்தாள். அவள் அங்கு செல்வதற்கு முன் அவளது கனவில் கிருஷ்ணர் தோன்றினார். அவர் ஒரு ஒளிமயமான புன்னகையுடன் அவளிடம் பேசினார். அன்புள்ள ருக்மிணி, நீ தேடும் கேள்விக்கான பதில் உனக்குள்ளேயே இருக்கிறது. நீ இப்போது மார்கழி மாதத்தின் அதிகாலையில் நடந்து செல்கிறாயே, அதுவே நான் மார்கழி என்று கூறியதற்குக் காரணம். ருக்மிணி பணிவுடன், கோவிந்தா, எனக்கு புரியவில்லையே என்று வேண்டினாள். கிருஷ்ணர் மென்மையாக விளக்கினார். மார்கழி மாதம் என்பது உயிர்ச்சலனம் குறைந்து ஆத்மாவின் சலனம் அதிகரிக்கும் காலம். இந்த மாதத்தின் குளிரும் அமைதியும் மக்கள் உலக இன்பங்களிலிருந்து சற்று விலகி என்னை நோக்கி திரும்ப ஒரு சூழலை உருவாக்குகின்றன. இது தவத்திற்கான மாதம். மற்ற மாதங்களில் மக்கள் சுகமாக உறங்குவார்கள். ஆனால் மார்கழியில் என் பக்தர்கள் குளிரையும் பொருட்படுத்தாமல் விழித்திருந்து பஜனைகளிலும் பூஜைகளிலும் திருப்பாவையிலும் திருவெம்பாவையிலும் ஈடுபட்டு அவர்களின் மனதை உலக இன்பங்களிலிருந்து விலக்கி என்னுடன் கலக்க முயற்சி செய்வார்கள். அந்த உண்மையான பக்தியின் தியாகமே எனக்கு பிரியமானது. மாதங்களில் மார்கழி என்பது எனக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஒரு நாளின் பிரம்ம முகூர்த்தம். மார்கழி மாதம் என்பது தேவர்களுரிய அதிகாலை பொழுது, அதாவது பிரம்ம முகூர்த்தம் என்று கூறப்படுவது. தேவர்கள் அனைவரும் அந்த மாதத்தில் என்னை பூஜிக்கிறார்கள். அந்த காலமே தூய்மையான ஆசிர்வாதங்களை தரக்கூடியது. அதனால் எனது பக்தர்கள் அந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து என்னை பூஜிக்கும்போது அசுர சக்திகள் விலகி சுபசக்திகள் அவர்களுக்கு வந்து சேர்கின்றன. மார்கழியில் நீர் இயற்கையே ஒரு நிஷப்தமான தியானத்தில் இருக்கும். பூமியின் ஆற்றல் உச்சத்திலிருக்கும். அந்த அமைதியான சூழலில் என்னை பூஜிக்கும்போது உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பக்தி பிணைப்பு முழுமையடைகிறது. இந்த மாதம் தான தர்மம், சங்கீதம், கீர்த்தனைகள் மூலம் பக்தி உணர்வை வெளிப்படுத்த உகந்தது. எனவே நான் அந்த பக்தியின் தீவிரத்தை எனக்கு சமமாக கருதுகிறேன். கிருஷ்ணர் மேலும் கூறினார். எனவே மார்கழி என்பது வெறும் மாதமல்ல, அது பக்தி, தியாகம் மற்றும் தவத்தின் மாதம். இது மனிதர்கள் உலக கடமைகளிலிருந்து விலகி என்னை அடைவதற்குரிய உன்னதமான வழியை தரும் காலம். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் என்று கூறினேன். கனவு கலைந்தது. ருக்மிணியின் மனம் தெளிவடைந்தது. அவள் கண்ணில் ஆனந்த கண்ணீருடன் அந்த கோவிலை அடைந்தாள். அன்றிலிருந்து அவள் மார்கழி மாதத்தை ஒரு பெரும் வரமாக கருதினாள். அதிகாலை பூஜைகள் மற்றும் பக்தி மூலம் கிருஷ்ணரின் அந்த கூற்றின் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து ஆனந்தித்தாள். சாரம்: கிருஷ்ணர் மார்கழி மாதத்தை மக்கள் உலக ஆசைகளை துறந்து தியானம், தவம் மற்றும் தீவிர பக்திக்கு தம்மை அர்ப்பணிக்கும் காலமாக, அதுவும் தேவர்களுரிய பிரம்ம முகூர்த்தமாக விளங்குவதால் அதற்கு முக்கியத்துவம் அளித்து தன்னுடைய வடிவமாக கூறினார்.